அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 151 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 316 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 882 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 613 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். பொருளாதார உறவுகளை அதிகரிக்க ஜிசிசி கட்டண முறை இணைப்பை குவைத் அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் சர்வதேச ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கும் பல ஆணைகளையும் பல்வேறு நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் அதிகாரப்பூர்வ வர்த்தமானி அதாவது குவைத் டுடே இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் அமெரிக்க ஆணையம் 130 வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளுக்கிடையே கட்டண முறைகளை இணைப்பதற்கான ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கிறது. வளர்ந்து வரும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளுக்கு மத்தியில் பிராந்தியத்தின் பொருளாதாரங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் பொருளாதார ஒப்பந்தத்திற்கு இணங்க பல துறைகளில் ஜிசிசி நாடுகளுக்கிடையே உறவுகளை வலுப்படுத்துவதையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதையும் இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் புதிய போக்குவரத்து சட்டத்தின் கீழ் சிறைக்கு மாற்றாக தண்டனைகள் என்னவென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து தொடர்பான குற்றங்களுக்கான சில சிறை தண்டனைகளை மாற்றுவதற்கு மாற்று தண்டனைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குவைத் தனது போக்குவரத்து சட்ட அமலாக்க அமைப்பை சீர்திருத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை 2025ஆம் ஆண்டின் முடிவு எண் 1497 கீழ் வருவதாகவும், இது முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் வெளிப்பாட்டால் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியான குவைத் அல்யூமில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு 1976ஆம் ஆண்டின் போக்குவரத்து சட்ட எண் 67 நிர்வாக விதிமுறைகளின் விதிகளை திருத்துவதாகவும், மேலும் மாற்று தண்டனைகள், சமூக சேவை, விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் இழப்பீட்டு நடவடிக்கைகளை முறையாக வரையறுத்து ஒழுங்குபடுத்தும் ஒரு புதிய கட்டுரையை வழிவகுக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் கீழ் மாற்று தண்டனைகள் சம்பந்தப்பட்ட துறை அதாவது பொது போக்குவரத்து துறை, சமூக சேவை பணி, விழிப்புணர்வு, மறுவாழ்வு மற்றும் பயிற்சி திட்டங்கள், குற்றத்தால் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்தல், சமூக சேவையில் ஈடுபடுதல் ஆகிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பர்வானியா பகுதியில் வீட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்வானியாவில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து வீட்டு பணிப்பெண்ணின் உடல் தடயவியல் மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மரணத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்த விரிவான அறிக்கையை பர்வானியா புலனாய்வுத்துறை தொகுக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி 50 வயதுடைய ஒரு குவைத் குடிமகன் தனது வீட்டு பணியாளரை தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து தொழிலாளியின் அறைக்குள் நுழைந்த போது அந்த நபர் வெளிநாட்டவரின் தொலைபேசி ஒலிப்பதை கேட்டுள்ளார். ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. உள்ளே தொழிலாளி கழுத்தில் கயிற்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இறந்து கிடப்பதை கண்டுள்ளதாகவும், தொழிலாளி தனது உயிரை மாய்த்து கொள்ள எண்ணியதற்கான எந்த முன் அறிகுறிகளும் இல்லை என்று தகவல் அளித்தவர் தெரிவித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் இந்த சம்பவத்தை தற்கொலையாக பதிவு செய்துள்ளனர் எனவும், மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அல்முத்தலா பகுதியில் உள்ள நீர் கோபுரங்களில் ஏற்பட்ட தீயை அதிகாரிகள் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மாலை அல்முத்தலா நகரில் கட்டுமானத்தில் உள்ள தண்ணீர் கோபுரங்களில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல்முத்தலா, அல் ஜஹரா மற்றும் துணை தீயணைப்பு மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைவாக வந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அல் வஃப்ரா கூட்டுறவு நிறுவனம் முதல் விவசாய கண்காட்சியை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அல் வஃப்ரா வேளாண் கூட்டுறவு சங்கம் குவைத்தின் முதல் விவசாய கண்காட்சியை தொடங்கியுள்ளதாகவும் இதில் முன்னணி சர்வதேச விவசாய நிறுவனங்களின் பங்கேற்பு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் வஃப்ரா விவசாய பகுதியில் உள்ள விவசாயிகள் துவானியாவில் நடைபெற்ற 3 நாள் நிகழ்வை சங்கத்தின் தலைவர் அவர்கள் மற்றும் குவைத் விவசாய சங்கத்தின் தலைவர் அவர்கள் ஆகிய இருவரும் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் இந்த கண்காட்சி விவசாயிகளை சிறப்பு நிறுவனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது எனவும் அவர்களின் போட்டி சேவைகளை எடுத்து காட்டுகிறது எனவும் விவசாயிகள் தங்கள் சந்தைகளில் நுழைந்து நவீன விவசாய தீர்வுகளிலிருந்து பயனடைய உதவும் தொடர்புகளை உருவாக்குகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காசாவில் உள்ள பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உதவுவதற்காக 2வது குவைத் விமான பயணத்திலிருந்து 6வது விமானம் 10 டன் உணவு உதவிப் பொருட்களுடன் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் மெட்டல் டிடெக்டர் பயன்படுத்துவோர் கவனத்திற்கு. குவைத்தில் உரிமம் பெறாத புதையல் வேட்டை அதிகரித்து வரும் போக்குக்கு எதிராக சட்ட வல்லுநர்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். அதிகாரப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் உலோகம் மற்றும் பழங்கால பொருட்களை கண்டறியும் சாதனங்களை பயன்படுத்துவதே சிறை தண்டனை, அதிக அபராதம் மற்றும் உபகரணங்களை பறிமுதல் செய்யக்கூடிய குற்றச்செயலாகும் என்று சட்ட வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கனிம அல்லது நினைவு சின்னங்களை கண்டறிவதற்காக பெரும்பாலும் சந்தைப்படுத்தப்படும் இத்தகைய சாதனங்கள் நிலத்தடியில் மறைந்திருக்கும் செல்வத்தை தேடும் நபர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்ற கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் அரசு சொத்து சட்டங்களை மீறுவது மட்டுமல்லாமல் குவைத்தின் பலவீனமான சூழலுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் பால்வளத்துறை நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுலைபியா பண்ணைகளில் கால் மற்றும் வாய் புற்றுநோய் பரவியதால் கால்நடைத்துறைக்கு ஏற்பட்ட பெரும் இழப்புகளுக்கு பிறகு பால் மற்றும் பால் பொருட்களின் தினசரி உற்பத்தி 190 டன்களை எட்டியுள்ளதாக அல் சோயாசா நாளிதழில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. குவைத் புதிய பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் உள்ள பசுக்களுக்கு விரைவாக தடுப்பூசி போடப்பட்ட வேளாண்மை மற்றும் மீன் வளங்களுக்கான பொது ஆணையம் குழுக்களின் தலையீட்டிற்கு நன்றி எனவும் பண்ணைகள் படிப்படியாக மீண்டு வருவதாக அறிவித்தார். இதன் மூலம் நோய் பரவுவதை தடுத்ததாகவும் சுலைபியா விவசாய பகுதியில் விவசாயிகள் மற்றும் வளர்ப்பவர்களுக்கு FMD பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பால் மற்றும் பால் பொருட்களின் தினசரி உற்பத்தி ஒரு நாளைக்கு 250 டன்னிலிருந்து 170 டன்னாக குறைந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய நிறுவனங்களால் இயக்கப்படும் பண்ணைகள் மற்றும் தொழிற்சாலைகளின் உற்பத்தி படிப்படியாக மீண்டு ஒரு நாளைக்கு சுமார் 190 டன்களை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி அதாவது நகராட்சி சபால் அகமது கடற்பகுதியில் தீவிர ஆய்வுகள் நடத்தப்பட்டதாகவும் இதன் விளைவாக 70 மீறல்கள் மற்றும் 350 எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் உரிமம் பெறாத சிதைவுகள் அதாவது கட்டுமான குப்பைகளை அகற்ற தவறியது மற்றும் சபால் அகமது கடல் பகுதியில் பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்க தவறியது ஆகவே அடங்கும் என நகராட்சி தெரிவித்துள்ளது. அதேபோல் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் மிஷர பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டெமஸ்கஸ் அதாவது குர்துபா பகுதியில் உள்ள 45வது இலக்க சாலை புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தொடர்ந்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் வடமேற்கு காற்றின் தொடர்ச்சியின் விளைவாக அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை குவைத்தில் சுறுசுறுப்பான காற்று மற்றும் தூசி காற்று வீசும் எனவும் தெரிவித்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க.
مساكم الله بالخير. واليوم السبت 30/8 ولاحظنا هذا الغبار مع سرعة الرياح اللي تجاوزت 50 كيلومتر في الساعة. هذا بسبب سيطرة واستمرار الرياح الشمالية الغربية وهي رياح نشطة، فشهدنا مثل هذا الغبار اللي ينشط على فترات حتى يوم الثلاثاء القادم بإذن الله تعالى، وبعدها راح تضعف سرعة الرياح والغبار مع الرياح المتقلبة. ويوم الأربعاء والخميس والجمعة القادم بإذن الله تعالى راح نلاحظ رياح خفيفة ويخف علينا الغبار بإذن الله تعالى. அதேபோல் ஃபாஹில் பகுதிகளில் அதிகப்படியான கனரக வாகனங்கள் மற்றும் லாரிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் அந்த பகுதி சாலைகள் பெரிதும் பாதிப்படைவதாகவும், இதென்ன ஃபாஹிலா அல்லது அமக்ரா பகுதியா அப்படின்னு கேட்டு ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்கிறதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க. يعطيكم العافية يا جماعة. شوفوا، هل هذا معقول؟ هذه منطقة فاحيل؟ والله مش معقول يا جماعة. شوف هذا قطعة 8. شوفوا يا جماعة، والله العظيم يا جماعة مشكلة. شوف الشاحنات يا جماعة، شوف الشاحنات، شوف تكسر الرصيف. والله العظيم يا جماعة مو معقولة، والله مو معقولة يا جماعة. شوف ملفة، والله العظيم ملفة يا جماعة. كسروا الشوارع، كسروا، تلفوا كل شيء تلفوه. احنا نتمنى من محافظ الأحمدي يعطيه العافية، ما قصر ابو حمود. شوف الشاحنات يا ابو حمود. هالمنطقة ايش تكون؟ صوت أدوية الفير، والله العظيم. احنا نقول لك سكر المداخل بس، الخرينج ابو سالم الله يخليك. شوف هذول كلهم مالات والله. شوف في شير هناك، انت بس سكر بس المداخل بس. شوف هل هذا معقول؟ شوف يعني فوضى كلهم مالات أمغرة، كلهم يجون يصفطون بقطعة 8. هناك في شير مسكر. شوف هني، شوف والله العظيم حنا صراحة صوت أدوية، صوت إزعاج. هذا مو هني مساكنهم كلهم بمغرة. يو هني شوف حتى البرادات الكبار يو. شوف انت حطيتوا صبات يا اخي، حط سكروا يا ابو سالم، سكر يا ابو قنيص، الله يخليك الهاجر يسكر، ما يصير قطة. وشوف الفوضى قاموا يزيدون، والله العظيم قاموا يزيدون يا جماعة، ما يصير يا جماعة. اهل المنطقة تعددوا، قاموا يخافون، قاموا يدشون اللفة، ما همهم، ما لهم شغل شاحنة، ما همهم. منطق صراحة ما يصير شيء بشع، اقسم بالله بشع يا جماعة. بسط المنطقة هم المخربين كل شيء، وهم الحراي والله. شوف يا جماعة، خلنا اوريكم تكسيرة الرصيف. شوف تكسيرة الرصيف، ما يهمهم، ما لهم شغل. شوف அல் ஹைஸ் என்பது நாட்டில் அவ்வப்போது காணப்படும் ஒரு வானிலை நிகழ்வாகும் என்று, இதனால் கிடைமட்ட தெரிவுநிலை குறைகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது வருடத்திற்கு 290 நாட்களுக்கு மேல் நிகழ்வதாகவும், இதில் பெரும்பாலானவை மே மற்றும் ஜூலை மாதங்களில் நிகழ்வனவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் அபாயங்களிலிருந்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக குவைத் வானிலை ஆய்வுத்துறை ஆரம்பகால கண்காணிப்பு அமைப்புகளை உருவாக்கி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 94க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு எகிப்தில் நேற்றைய தினம் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் 94க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்திய ஆண்டுகளில் நாட்டில் நடந்த தொடர் ரயில் விபத்துகளில் இது சமீபத்தியது எனவும், நாட்டின் வடக்கு கடற்கரையில் உள்ள மேற்கு மத்திய தரை கடல் மாகாணமான மட்ரூவிலிருந்து கெய்ரோவுக்கு சென்றபோது ரயில் தடம் புரண்டதாக ரயில்வே அதிகாரிகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. يا جماعه الحقونا، القطر راكبين من المرسى مطروح، قطر 2 الا ربع اتقلب بينا ما اعرفش فين، ما بين راس الحكمه والضبعه. الحقونا يا جماعه، الحقونا اللي سمعنا يشير يا جماعه، الحقونا، عاوزين اسعاف، عاوزين حد يودينا، عاوزين حد يشوفنا، الحقونا. جت بعد نص ساعه واكتر، حسبي الله ونعم الوكيل،
அடுத்ததா இந்திய செய்தி பார்க்கலாமாங்க. விரைவில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நேரடி விமான சேவை இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீனா இந்தியா இடையே நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என ஜி ஜின்பிங் உடனான சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா சவுதி அரேபியா செய்தியை பார்க்கலாமாங்க. சவுதி அரேபியாவில் ஹெயில் பகுதியில் ஒரு செம்மறியாடு 29,500 ரியால்களுக்கு ஏலம் விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏலம் சாதாரண குடிமக்களுக்கும் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.